போலீஸ்காரன் கையில் இருக்கிற அந்த லட்டி இருக்கு பாருங்க, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த ஒரு போலீஸ்காரன் டெல்லியில் ஒரு போலீஸ்காரன் அந்த லட்டியை எப்படி பயன்படுத்துறான் அப்படின்றத பார்க்குறீங்களா? முதல்ல பார்த்துருங்க. இவன் கையில் இருக்கிற அந்த லட்டியை அந்த பெண் மேலே, அந்த பெண்ணுடைய வேற எங்கே வேணா அதுவும் இப்படி வச்சு அடிக்கலாம் இல்லையா. ஆனால் அவன் அதை எப்படி பயன்படுத்துகிறான்? இப்படி வச்சு குத்துறான். ஏன் குத்துறான்? என்ன பிரச்சனை தெரியும் இல்லையா. இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க வந்து ஒரு போராட்டம் ஒன்று டெல்லியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த ஜந்தர் மந்தரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம எஜுகேஷனல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானை மாற்றணும் அப்படின்றதுக்காக. எதுக்கு அவரை மாற்றணும்? எதுக்கு மாற்றணும்னா, இந்தியாவில் கடந்த ஒரு 4 மாதத்தில் நடந்த எந்த ஒரு முக்கியமான எக்ஸாமும் ஒழுங்காக நடக்காமல் ஃபுல்லாக குளறுபடி. இந்த நீட்டெல்லாம் எப்படி நடந்தது, அந்த பேப்பர் லேக் அப்படின்னு எக்கச்சக்க குளறுபடி. ஸோ இந்தியாவில் நடக்கிற முக்கியமான எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி குளறுபடி நடக்கிறதுனால இந்த தர்மேந்திர பிரதான் அப்படின்ற தகுதி இல்லாத, ஒழுங்காக எக்ஸாம் நடத்துறதுக்கு கூட வக்கு இல்லாத அப்படின்னு சொல்லலாமா தெரியல. ஸோ அந்த எஜுகேஷன் மினிஸ்டரை மாற்றுங்க அப்படின்னு இந்த சிஜேபியை சேர்ந்த அந்த பசங்கள்லாம், சிஜேபின்னு இல்லை மற்ற நிறைய பேர் வந்து அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா இப்போது இந்த போராட்டம் பயங்கரமாக அதி தீவிரம் அடைந்த ஒரு நிலையில தான் இருக்கும். அங்கே தான் இந்த டெல்லி போலீஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு போலீஸ்காரன் தான் இந்த லட்டியை, அவனுக்கு எவன் கற்று கொடுத்தான்னு தெரியல, இல்லை அவனுடைய வீட்டிலலாம் லட்டியை இப்படி தான் வச்சு ஏதாவது பண்ணுவானான்னு தெரியல. ஸோ அந்த லட்டியை அந்த பெண்ணிடம் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படின்றத பாருங்கள். யாரை? நாளைய தலைமுறையை, இந்தியாவை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகணுன்னா இந்த பசங்க தான் தேவை இல்லையா. இந்த மாதிரி பசங்க தான் தேவை. அவங்களுடைய எக்ஸாமில் நியாயம் கிடைக்கல அப்படின்றதுக்காக அவங்க போராட்டம் நடத்தும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி போலீஸ்காரங்களால் கொடுக்கப்படும் பிரச்சனைகள் தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா மோடி அரசுக்கு எதிராக என்ன போராட்டம் இந்தியாவில் நடந்தாலும், ஏன்னா இந்த தர்மேந்திர பிரதான்லாம் வந்து மோடியுடைய மினிஸ்டர் தானே, அப்போது வந்து போலீஸ்காரங்களுக்கு தனியாக ஒரு தைரியம் வந்துடும். பெண்ணாவது மண்ணாவது லட்டி கையில் இருக்குது, விடுவோம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அந்த போராட்டத்தில் இவனுங்க பண்ணுற இந்த போலீஸ்காரங்களுடைய அராஜகம் இருக்குது பாருங்கள். ட்ரக்கில் அவனுங்களே கல்லை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. கல் ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக கல் எடுத்துகிட்டு வந்து இவனுங்க முதல்ல வீசுகிறாங்க, போலீஸ்காரங்க முதல்ல வீசுகிறாங்க. வீடியோ இருக்குது, வீடியோ இல்லாமல் பேசலாமா? ப்ரூஃப் இருக்கே. இவனுங்க வீசுகிறாங்க. இவனுங்க வீசினதுக்கப்புறம் இவன் வீசினா இப்போ நான் அவனும் அவங்க கையில் பூவாக பறிச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கேருந்து அவன் வீசுகிறான். உடனே போலீஸ்காரர்கள் மீது மாணவர்கள் அராஜகம் அப்படின்னு திருப்பியும் அந்த உடனே போலீஸ்காரங்க அந்த ஸ்டூடெண்ட் மேலே அதிகமான தாக்குதலை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதில் அது வழியாக போயிட்டு இருந்த ஒரு 10 வயசு பையங்க, 10 வயசு பையன், அந்த பையன் கன்னத்தில் ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறான் பாருங்கள். இதெல்லாம் சிசிடிவியில் இவனுங்கெல்லாம் பதிவாயிருக்கிறாங்க. இவனுங்க மேலெல்லாம் இனிமேல் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. மோடி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா அது வந்து போலீஸ்காரங்க என்ன வேணால் செய்யலாம். அதில் வந்து போலீஸ்காரங்களுக்கு பேட்ஜ் கிடையாது, நேம் பேட்ஜ் கிடையாது, சில பேருக்கு வந்து யூனிஃபார்மே கிடையாது. அவன் போலீஸ்காரனா தீவிரவாதி அப்படின்னு தெரியல. போலீஸ்காரனோட உட்காந்து லட்டியை ஒருத்தன் யூனிஃபார்மே கிடையாது கையில் வச்சுக்கிட்டு போலீஸ்காரனோட சேர்ந்து அவன் அடிக்கிறான். அதுவும் அடினா சாதாரண உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடி கிடையாது, மரண அடி அடிக்கிறான். போலீஸ்காரன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் போலீஸ்காரனா இல்லாத பட்சத்தில், ஏன்னா அவங்ககிட்ட பேட்ஜ் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, அவன் அடிக்கிறான். போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான் லட்டியில். அந்த பசங்களுக்குலாம் ஏதாவது ஆகி போச்சுன்னா அது வந்து இந்த கூட்டத்துக்குள் புகுந்த சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக பிளேட்டை மாற்றுவாங்க இல்லையா. ஒரு போலீஸ்காரன் பக்கத்தில் நீ ஏன் என் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிற, நீ ஏன் லட்டி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. அவன் அந்த அடி அடிக்கிறான். இதுதான் மோடி சர்க்காருக்கு எதிராக நம்ம நாட்டில், அதுவும் மாணவர்கள், நாளைய தலைமுறை வந்து போராட்டம் நடத்தினா இதுதான் கதி. இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளவு படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவன் சின்ன சின்ன பசங்க. இந்த போராட்டத்தில் பல பசங்களும் வந்து 17-18 வயசு பசங்க, அந்த +2 முடிச்சுட்டு வந்திருக்கிற பசங்க, இவங்களெல்லாம் தான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக போலீஸ்காரங்க டியர் கேஸை தூக்கி அடிக்கிறாங்க. அந்த டியர் கேஸ்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே எக்ஸ்பயர்டு. 2017 தயாரித்த டியர் கேஸ் 2020 அது எக்ஸ்பயர் ஆகுது. அதை எடுத்துட்டு வந்து இங்கே அடிக்கிறாங்க. अब ये टीयर गैस के गोले हैं जो लोग हमारे ऊपर छोड़ रहे हैं, और इनकी एक्सपायरी डेट 12/25 है. ये लोग कम से कम ये तो कब बिना एक्सपायर हुआ ले आते यार, वैलिड ले आते, ये भी एक्सपायर. இந்த மாதிரி எக்ஸ்பயர் ஆன டியர் கேஸ் எல்லாம் வந்து
அது வெளியில் வந்ததுன்னா உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த கேஸ் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் அந்த மாதிரி எக்ஸ்பயர்டான கேஸை தான் தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, டியர் கேஸ். மோடி அரசு தான் ஒரு எக்ஸ்பயர்டான அரசு அப்படின்னு பார்த்தா அவங்க வீசுகிற டியர் கேஸும் எக்ஸ்பயராக தான் இருக்குது. இதில் எவ்வளோ ஊழல் நடத்துருக்கோம். சாதாரணமாக எக்ஸ்பயர் ஆன பொருட்களை எல்லாம் வெளியில் போட்டுட்டு புது ஸ்டாக்கை வந்து உள்ளே கொண்டு வரணும் இல்லையா? இப்போ இந்த எக்ஸ்பயர் ஆன டியர் கேஸஸ் எல்லாம் இந்த போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அதில் எவ்வளோ பெரிய ஊழல் உள்ள நடந்திருக்கும், அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? மோடி அரசை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றதையெல்லாம் வந்து நாம் பெருசாக ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அதெல்லாம் வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா அதில் யாராவது போராட்டம் பண்ணால் இதே எக்ஸ்பயர் ஆன கேஸையே தூக்கி நம்ம மேலேயே தூக்கி அடிப்பாங்க. அப்படின்றதுனால அந்த போராட்டம்லாம் நடத்த முடியாது. இளைஞர்களுக்கு நம்ம நாட்டில் என்ன கதி அப்படின்றத தான் இப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு போராட்டம் உலகம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சிஜேபி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஆதரவு பெரிய அளவில் இருக்குது. இப்போ ராகுல் காந்தியிலேருந்து பலரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள்கிட்ட இருந்து இந்த முறை நரேந்திர மோடி தப்பிக்க முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த போராட்டம் நம்ம நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வரும் போராட்டமாக கூட இருக்கலாம். ஒரே ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டரை, அதுவும் இவ்வளவு மோசமாக எக்ஸாமை கண்டக்ட் பண்ண, ஒரு எக்ஸாமை கூட ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரை மாற்றுங்க அப்படின்னு இத்தனை லட்சம் பேர் போராட்டம் நடத்தும் போது அதை செய்ய முடியாத ஒரு தலை தான் நம்ம நாட்டுடைய தலையாக இருக்குது. அதுலேயும் இந்த போலீஸ்காரங்க பயன்படுத்துகிற அந்த லத்தியுடைய முனையில் இரும்பு அந்த முள் மாதிரி இருக்கும், அதை சுற்றி வச்சுருக்கிறாங்க. அதை வச்சு அடிக்கிறாங்க அந்த பசங்களையெல்லாம், சின்ன சின்ன பசங்களையெல்லாம். அதில் ஒரு பையன் தான் கேட்குறான், போலீஸ்காரங்கிட்ட கேட்குறான், உன்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இப்படி தான் நீ ஹேண்டில் பண்ணுவியா, இப்படி தான் அவனை அடிப்பியா அப்படின்னு ஒரு பையன் அங்கே கேட்குறான், கதறான். மோடி அரசில் நம்ம நாட்டுடைய இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த ஒரு போராட்டம் காட்டுது. இதில் அந்த சோனம் வாங்சுக் அவர்லாம் வந்து 23 நாளாக வந்து உண்ணாவிரதம் இருக்கார். ஸோ இவ்வளவு நாள் உண்ணாவிரதம்லாம் இருந்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்றதையெல்லாம் தெரிஞ்சும் இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நம்ம அரசு எடுக்கலை. இந்த இளைஞர்களுடைய அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறதாகவும் மோடி அரசு இல்லை. இப்போது அடுத்த 2-3 நாளில் வந்து விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் கலந்துக்க போகிறாங்களாம். ஸோ இது இன்னும் தீவிரமடைஞ்சு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அதி தீவிரமான ஒரு போராட்டமாக இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரே ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டரை நம்ம மோடிஜியால் மாற்ற முடியல. அந்த ஒரு அதுவும் ரொம்ப நல்ல எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எக்ஸாமை கூட ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு எஜுகேஷன் மினிஸ்டரை இந்த பசங்க, அது சம்மந்தப்பட்ட பசங்க யாரோ போராடல, அதனால் பாதிக்கப்பட்ட பசங்க போராடும்போது அந்த பசங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க முடியாமல் அவங்க மேலேயே அவ்வளவு பெரிய மோசமான தாக்குதலை போலீஸ்காரங்களை வச்சு நடத்துகிற இந்த அரசு தான் இப்போது நம்ம நாட்டை வந்து வேறு தளத்துக்கு கொண்டு போக போதான். போலீஸ்காரங்க இந்த பசங்க மேலே நடத்துகிற அந்த கொடூரமான தாக்குதல் எல்லாம் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் எடுத்துக்கிட்டு சிஜேபியை சேர்ந்த சில பேர் வந்து சிஜேஐ, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் கிட்ட போகிறாங்க. இந்த வீடியோலாம் பாருங்கள், இந்த மாணவர்களிடம் போலீஸ்காரங்க எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃபுடன் அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு போகிறாங்க சிஜேஐ சூரியகாந்த் கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிருக்கிறார். இவர் கண்டிப்பாக பார்க்க மாட்டார். ஏன்னா இந்த சிஜேபி அப்படின்ற அந்த ஒரு கட்சி உருவாகிறதுக்கு காரணமே இவர் தான். இப்போ இந்தியாவில் இருக்கும் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகாமல் ஆக்டிவிஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு சொன்னவரே இவர் தானே. இவர் அப்படி சொன்னதுனால தானே இந்த கரப்பாம்பூச்சி கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நடத்துகிற அந்த தாக்குதல் எப்படி இவர் அந்த வீடியோலாம் பார்ப்பார்? பார்க்க மாட்டார். இப்போ இந்த பிரச்சனை வந்து உலக அளவில் போயிடுச்சு. பல நாடுகள்லையும் இந்த இளைஞர்கள் வந்து இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்போ ஒரு வேளை ட்ரம்ப் பார்க்கலாம். அப்படி நம்ம ட்ரம்ப் அண்ணன் பார்த்துட்டு, என்ன மோடிஜி உங்கள் நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதாமே, ஏதோ தர்மேந்திர பிரதானாமே எஜுகேஷன் மினிஸ்டராமே, அவரை ரிசைன் பண்ணுறதுக்காக தானே இந்த போராட்டம் நடக்குது, பேசாமல் பண்ணிவிடுங்க, அவரை ரிசைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு ட்ரம்ப் அண்ணன் நம்ம மோடிஜி கிட்ட சொல்லி, ட்ரம்ப் அண்ணன் சொன்னால் அதுக்கப்புறம் மோடிஜி என்ன செய்வார் இல்லையா? கேட்டு தான் ஆகணும். அப்படி தானே இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி ட்ரம்ப் அண்ணன் சொல்லி இந்த போராட்டம் நின்றுதுன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, மற்றபடி இந்த இளைஞர்கள் மீதும் பெண்கள் மீதும் நம்ம மோடிஜி அரசு வந்து பெண்களுக்கான அரசு இல்லையா? அப்படிப்பட்ட அரசு தான் இப்படி லட்டியை வச்சு இப்படி குத்துறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை ட்ரம்ப் அண்ணன் சொல்லி இந்த போராட்டம் நிற்குமே தவிர, நம்ம நாட்டுடைய எதிர்காலத்தின் மீது, நம்ம நாட்டு இளைஞர்கள் மீது என்ன தான் தாக்குதல் நடத்தினாலும் ஜிக்கு வந்து அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்றது தான் உண்மை. அடுத்தது எந்த நாட்டுக்கு போகலாம், அங்கே என்னென்ன பண்ணலாம், அங்கே யாருக்கு சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான் மோடிஜி யோசிச்சுட்டு இருப்பாரே தவிர, நாட்டு இளைஞர்களாவது
ஏதாவது. வா மோடிஜி வா, அருமையான ஆட்சி. உங்களை பிஎம்மாக கிடைக்கிறதுக்கு இந்திய மக்கள் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனஸ்வரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.